டக்கர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சும்மா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்ஸு வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விவசாய நண்பர்கள், டிராக்டர் வச்சுருக்கவங்க எல்லாருமே பார்த்தா, அவங்க சொந்தமாக எந்த ஒரு பேட்டியுமே வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதில்ல. அதுக்கு மாறா அவங்கள வச்சு அவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து அந்த கம்பெனிக்காரங்க அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயி அந்த பொருளை வாங்கியிருப்பார். வாங்கின உடனே அந்த டிராக்டரோ, ரொட்டவேட்டரோ, வரப்பு கட்டுற மிஷினோ, பேலரோ எதுவா இருந்தாலும், அந்த பொருள பத்தி அவர் முழுசா உணர்ந்திருக்கவே மாட்டார். அதுக்குள்ளேயும் கம்பெனிக்காரங்க போயி அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து, "இந்த ரொட்டவேட்டர் நல்லாயிருக்கு, இந்த வரப்பு கட்டுற மிஷின் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி விவசாய நண்பர்கள், டிராக்டர் ஓனர்கள் யாருமே பேட்டி குடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பொருள அவங்களால தரமா விக்க முடிஞ்சா, அவங்க சொன்னாலே நம்ம விவசாயிகளோ, நம்ம டிராக்டர் வச்சிருக்க நண்பர்களோ எடுக்க போறோம். அவங்களால அத சேல்ஸ் பண்ண முடியாத பாட்டுக்கு தான், இந்த மாரி நம்ம டிராக்டர் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க. டிராக்டர் வச்சிருக்கவங்க அந்த மாரி பேட்டி குடுக்கும்போதோ, உண்மையாலுமே நீங்க உணர்ந்து, அது நல்லா இருந்தா மட்டும் பேட்டி குடுங்க. ஏன்னா, அவங்க சொல்றத அப்படியே கேட்டு நெறைய பேர் பேட்டி குடுக்குறாங்க. அந்த பேட்டிய பார்த்துட்டு, இன்னொரு விவசாயியோ, டிராக்டர் வச்சிருக்க நண்பரோ, சரி நம்மள மாரி ஒருத்தர் வந்து இத சொல்றாரு. அதனால 100% அது உண்மைதான் அப்படின்னு நெனச்சு வாங்குறாங்க. வாங்கிட்டு நெறைய பேர் வந்து பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க. ஏன்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம கைய வச்சு நம்ம கண்ணவே குத்துற மாரி இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்ப எங்க ஊர் பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷத்துக்கு போன வருஷம் அ வரப்பு கட்டுற மிஷின் ஒண்ணு வாங்குனாங்க. அந்த மிஷின் வாங்கினது அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா ஓட்டல. வரப்பு கட்டுற மிஷின் வாங்குனாரு ஒண்ணு. ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி அதுக்காகவே வாங்குனாரு. அவரு பாவம் ஏதோ ஒரு யோசனையில அத வாங்கிட்டாரு. உடனே அந்த வரப்பு கட்டுற மிஷின் வி வித்தாங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனிக்காரங்க, அவங்க வந்து அவர்ட்ட ஒரு பேட்டி, வீடியோ எடுக்கிறோம். நீங்க யூடியூப்ல வருவீங்க அப்படின்னு சொன்னோனே, அவரு ஒரு வீடியோ அதில அப்லோட் பண்றாரு. எப்படின்னாருன்னா, வண்டி வந்து 300 மணி நேரம் ஓடிருக்கு. மணிக்கு ரூ. 3000 ரூ. 9,00,000 ஓட்டிட்டேன் அப்படின்னு ஒரு விவசாயி சொல்றாரு. அந்த மாரி பேட்டி குடுக்கும்போது, அவரு எத நெனச்சு அந்த மாரி சொல்றாரு என்னன்னே தெரியல எனக்கு. இந்த மாரி வீடியோக்கள் அப்லோட் ஆகும்போது, நம்மளுக்கும் சரி அதுல வந்து அவர் ரூ. 9,00,000 வருமானம் சொல்றாரு. நமக்கு ஒரு 3,00,000 வருமானம் வராதான்னு நெறைய பேர் எடுத்து மாட்டிக்கிறாங்க. வரப்பு ஓட்டுற மிஷின் வந்து இன்னைய வரைக்கும் தமிழகத்துல சக்சஸா இல்ல. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிஷின் வந்து தயார் பண்ணோம் அப்படின்னா, 70% சக்சஸா இருந்தா தான் நம்ம நிலத்துக்கு விவசாய நிலத்துக்கு வந்து சாத்தியப்படும். நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு. ஃபாரின் கண்ட்ரில பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏக்கரு, 20 ஏக்கர் ஒவ்வொரு வயலா கூட வச்சிருப்பாங்க. நம்ம 1 ஏக்கர 4 வயலா வச்சிருக்கோம். அதனால இதுவரைக்கும் எந்த மிஷினும் சாத்தியமா இல்ல. ஆனா, அந்த மிஷின்கள எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம்னா, ரொம்ப ஆள் பற்றாக்குறை பிரச்சனை இருக்க ஏரியாக்கள்ல நம்ம அந்த மாரி மிஷின்கள நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். அதுக்காக நம்ம 2,45 லட்ச ரூவா, 3 லட்ச ரூவா போட்டு வாங்கி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டம் தான். ஏன்னா, அது ரொம்ப நாள் ஓட போறதும் இல்ல. சீசன் ஒர்க். கரெக்ட்டா நாத்து போட போறோம். நாத்து போட்டு அந்த வரப்பு வெட்டுற டைம்ங்கிறது அந்த ஒரு 10 நாளைக்குள்ள தான். 10 நாளைக்குள்ள நம்ம எவ்வளோ கவர் பண்ணிற முடியும்? மிஷின் ரேட்டு ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சி. அதே ஊர்ல. அந்த வரப்பு வெட்டுன வரப்பு வெட்டுற மிஷின் வாங்குன நண்பரு, அவரு நண்பர் இன்னொருத்தர் வந்து ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி வாங்குனாரு. அவரு இந்த ரொட்டேட்டர்ல ஓட்டுனா ஏக்கருக்கு 5 மூட்டை விளையும் அப்படின்னு ஒரு விளம்பரம் நம்ம யூடியூப்ல கம்பெனில வரும். அந்த ரொட்டவேட்டர அவரு எடுத்திருக்காரு. எடுத்து என்ன ஆச்சு? சுத்தமா ஓட்டவே முடியல. பின்னாடி பரம்பு தடவிட்டு வரும் அப்படின்ற ஐடியால அத ஒரு அமௌண்ட் போட்டு எடுத்துட்டாரு. அந்த அவரும் இதே மாதிரி இந்த ரொட்டேட்டர் வந்து அருமையா ஓடுது. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படி இப்படின்னு பேட்டிய குடுத்தாரு. அந்த பேட்டிய பார்த்து அ சமயபுரம் ஏரியாவுல ஒரு நம்ம சேனலுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து அந்த ரொட்டேட்டர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு எந்த பெர்ஃபார்மன்ஸும் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "இத எதையாவது ஆல்டர் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. என்னங்க அப்படின்னு, இந்த மாதிரிண்ணே உங்க ஏரியாவுல ஒருத்தரு ரொட்டேட்டர் எடுத்திருக்காருல்ல, அவரு பேட்டிய பார்த்துட்டு நானு டைரக்ட்டா எடுத்துட்டேனே. இப்ப என்ன பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். இத ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்டாரு. இந்த மாரி நம்ம விவசாயிகள் நம்ம செய்யற தவறுனால தவறுன்னு இல்ல. நமக்கு வந்து அந்த விவரம் தெரியாம சரி நம்மள்ட்ட பேட்டி கேட்கறாங்க. உடனே நம்ம அவங்க சொல்றத அப்படியே சொல்லிருவோம் அப்படின்ற மாரி நம்ம சொல்லிர்றோம். இதனால வந்து பாதிக்கப்பட போறது
நம்மளை சேர்ந்த விவசாயிகளும் டிராக்டர் நண்பர்கள் தான். அதனால் நீங்கள் எந்த கம்பெனிக்காரங்க பேட்டி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கின மிஷினை பற்றி நீங்கள் என்ன உணர்றீங்க, உண்மையாலுமே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அவங்க சொல்கிறத நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ.